Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் Redmi 10A இந்த ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த Redmi 10A வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா சேலில் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8500 ப்ரைஸ் வரும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஆக்சுவலாக வந்து பிளாக் கலர், இது இல்லாமல் வந்து ப்ளூ அண்ட் கிரேன்ட்டு 2 கலர், மொத்தமாக 3 கலர் வேரியன்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எப்படி இருக்குன்னு வந்து செக் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணனே உங்களுக்கு ஃபஸ்ட்டுனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மியோட ரீசெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் இது Redmi 10A. ஸோ இப்போ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு இது வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான், பட் டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வழக்கமாக இங்கே தான் வைப்பாங்க. ஸோ இப்போ என்னன்னு தெரியல, எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி கூட ரீசெண்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த கேமரா மாடியூல்லே வைக்கிறாங்க. ஸோ அண்ட் ஒரே ஒரு கேமரா தான், பட் அதுக்கும் வந்து இதே மாதிரி ஒரு டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் வெயிட் வந்து அந்தளவுக்கு பெருசாக கிடையாது. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அண்ட் மற்றபடி பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வாட்ஸுக்கான ஒரு சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மைக்ரோ யூஎஸ்பி தான் வருது. ஸோ உங்களுக்கு பட்ஜெட்டுன்றதுனால மைக்ரோ யூஎஸ்பி தான் வரும், டைப் சிலாம் வந்து கிடையாது. அண்ட் இங்கே வந்து சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. அண்டு மற்றபடி இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது உள்ள ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட்டு வந்து Redmi 10A யூசர் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல. ஸோ ஓவராலாக Redmi 10A உங்களுக்கு இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸ். நெக்ஸ்ட் இப்போ இந்த Redmi 10A ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு குயிக் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Redmi 10A இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட பில்ட் குவாலிட்டி தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி Redmi ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பட் இதில் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஸ்லிம்மாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க ஸ்மார்ட் ஃபோன். ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்லிம்மாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் வந்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் இந்த பேக் சைட் டிசைன், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் மார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஸோ நல்ல ஒரு டிசைனில் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான். ஸோ இந்த டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரிப்னஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வழுக்காது. ப்ளஸ் அட் த சேம் டைம் இந்த பேக் சைடில் எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மார்க், ஸோ அந்த மாதிரி அந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வராது. பட் இந்த கேமரா மாடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மார்க்லாம் வந்து நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி தொடச்சாலும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டோட டச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே இருந்துகிட்டே இருக்கும். பட் இந்த வாட்டி கேமரா மாடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு ஸ்கொயர் டைப் கேமரா மாடல் மாதிரி இருக்கும். பட் இதில் ஒரே ஒரு கேமரா தான், இது 13 மெகா பிக்சல். அண்ட் அது இல்லாமல் எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே சும்மா வந்து 13 மெகா பிக்சல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4th ஒன்று கேமரா சென்சார் மாதிரி வச்சுருக்காங்க. பட் இது ஒன்றுமே கிடையாது, டம்மி தான் அது. ஸோ அப்படியே வந்து ஒரு 4 கேமரா மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதில் வந்து ஒரு கேமரா தான் வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே Redmi பிராண்டிங் இருக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா மாடியூலில் இதுக்குள்ளே வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அந்த சென்சார் வந்து இங்கே கொஞ்சம் வச்சிருந்தா நல்லாயிருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம். மெயினாக இந்த டிசைன் வந்து உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃபோன் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் நல்லா ஸ்லிம்மாகவும் அண்ட் வெயிட்லெஸ்ஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா Redmi 9 பவர் ரெகுலர் ஃபோனாக வந்து யூஸ் பண்ணுறேன் சைட் பை சைட். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது இது நான் டெய்லி கேரி பண்ணும்போது அந்த ஒரு இது வந்து எனக்கு தெரியுது. ஸோ அந்த ஒரு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், அந்த திக்னஸ். பட் இது கம்பேர் பண்ணும்போது இதோட வெயிட்டும் சரி திக்னஸும் சரி, ஸோ இது வந்து 10K ப்ரைஸில் வரும். பட் இது 8K ப்ரைஸ். ஸோ இந்த வாட்டி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இப்போ லாஸ்ட் இயருக்கு இந்த இயருக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் வந்து கொஞ்சம் வந்து பண்ணியிருக்காங்க டிசைன் வைஸ். அண்ட் சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கீஸ் அண்ட் பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க ரைட் சைடில். அண்ட் பாட்டமில் வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் மைக்ரோ யூஎஸ்பி அண்ட் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லெஃப்ட் சைடில் வந்து சிம் கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சிம் கார்டு ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் இதில் 32 GB தான் இன்டர்னல் ஸ்டோரேஜ். அதனால் நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து 2 சிம்மும் போடலாம். அண்ட் ப்ளஸ் வந்து மெமரி கார்டு வந்து நீங்கள் போட்டு வேணால் ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மற்றபடி ஃப்ரண்ட் சைட்லன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 6.53 இன்ச் டிஸ்பிளே சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாச் டிசைன் டிஸ்பிளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்சைட் த நாச் வந்து ஒரு 5 மெகா பிக்சலுக்கு செல்ஃபி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் செல்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ போர்ட்ரேட் ஷாட் வந்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த ப்ரைஸுக்கு மட்டும் இது சூப்பராகவே வந்து இருக்குது. அண்ட் டிஸ்பிளே வந்து
வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் வந்து கொண்டு வராங்க, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கிடையாது. அண்ட் டிஸ்பிளே குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ வீடியோ சாங்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது சரி, அண்ட் பிக்சர் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் பட் இதில் வந்து ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் வரும். ஸோ ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து ஐபிஎஸ் எல்சிடி பேனல் டிஸ்பிளே தான், அதுவும் ஒரு விஷயம். அண்ட் பட் பிகாஸ் இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன்றதுனால உங்களுக்கு அவ்வளோதான் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு மற்றபடி யூஐஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சேம் அதே ஒரு டைப் ஆஃப் யூஐ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குமோ ஸோ அதே தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MIUI 12.5 யூஐயில் பேஸ்ட் ஆன் Android 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ Android 11 கொண்டு வந்திருக்காங்க, அது நல்ல விஷயம் தான். அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கெல்லாம் அப்டேட் வந்து வரது கொஞ்சம் டவுட் தான், Android 12 அந்த மாதிரி. ஸோ பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு மீடியாடெக்கோட ஹீலியோ G25 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் ப்ராசர் மட்டும் கொஞ்சம் G35 அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ G25 தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ராசர் வந்து ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா போக்கோ C31 C3 அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா G35 வரும். அண்ட் அதே மாதிரி ரியல்மி C20 G35 வரும். ஸோ G35 கொண்டு வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்திருக்கும். ஸோ G25 G35 பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட்ஸ்லாம் வந்து அப்படி அந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அது வரும்போது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மிஸ் ஆகுது. அண்ட் ப்ளஸ் இந்த Redmi 10A ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு 4GB RAM 64GB இருக்குது. பட் அது 9500 ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3GB ஆஃப் RAM வித் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ இது வந்து 8500 வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ 4GB வந்து 8000 கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் வந்து சூப்பராக ஒரு சூப்பர் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் 5000 mAh பேட்டரி இருக்குது. பட் 5000 mAh இருக்கிற மாதிரி தெரியாது, நல்லா கொஞ்சம் ஸ்லிம்மாகவே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதில் 10 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொண்டு வராங்க. அண்ட் 10 வாட்ஸுக்கான அடாப்டரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் ஸோ 13 hours 17 minutes வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours 6 minutes. ஸோ கேமரா வந்து ஒரு 27%, யூடியூப் 10%. ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணல. பட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இது ஒரு 5000 mAh ஆஃப் பேட்டரி இருக்குனால ஸோ நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னாவே நான் கண்டிப்பாக வந்து 2 days அந்த மாதிரி கண்டிப்பாக வரும். அண்ட் இன்கேஸ் வந்து நீங்கள் மோஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் கேம்ஸ் அந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணிங்கன்னா ஸோ 1 day வாச்சு பேட்டரி கன்சம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் 10 watts. பட் எப்படி இருந்தாலும் 5000 mAh ஆஃப் பேட்டரி இந்த செக்மெண்ட்டில் ஸோ 2 to 3 hours வாச்சு ஆகும் ஃபுல் சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் அந்த ஒரு டைம் பீரியடாகவும் பேட்டரி சார்ஜிங் ஃபுல் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் அண்ட் கன்சம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நான் ரெகுலர் யூஸரில் இந்த ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணும்போதே ஸோ உங்களுக்கு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஜென்ரலாகவே நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா தாங்கும். அண்ட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு அந்த ஒரு இதில் மெயினாக எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அந்த ஹீட்டிங் மட்டும்தான் வந்து வந்துகிட்டே இருக்கும். பட் இதில் வந்து உங்களுக்கு G25 நீங்கள் யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் G25 ப்ராசர் ப்ளஸ் பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்னும் போது ஸோ இதுலேயே வந்து ஹீட் வந்து இருக்கிறது கண்டிப்பாக சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ பட் இது ஒரு லாங் டேர்ம் யூஸ் பண்ண தான் வந்து நம்மளுக்கு தெரியும். பட் இப்போதைக்கு வந்து ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு 8Kல நார்மலாக ஒரு சிம்பிள் யூசேஜ் பண்ணிங்கன்னா ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாங்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இதோட ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் பற்றி சொன்னோம். ஸோ இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் வந்து இந்த இடத்துல வந்து இந்த கேமரா மாடியூலுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பாட்டமில் இறக்கி வச்சுருந்தா நல்லாயிருக்கும். பட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அண்ட் இந்த செக்மெண்ட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங்லாம் கொண்டு வராங்க, அதெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயம் தான். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் வந்து நல்லா டக்குன்னு வந்து உங்களுக்கு சென்ஸ் ஆகுது. பட் அதோட பிளேஸ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நார்மலாக இதுக்கு முன்னாடிலாம் அப்படி தான் வைப்பாங்க. பட் இப்போ தான் வந்து மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேமரான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெயினாக வந்து நான் கேமரா தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மோட் இருக்குது. ஸோ ஃபோட்டோவில் வந்து HDR மோட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி போர்ட்ரைட் மோட் இருக்குது. ஸோ போர்ட்ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDR மோட் கிடையாது. அதனால் நீங்கள் போர்ட்ரைட் வந்து நீங்கள் செல்ஃபிலலாம் எடுத்திங்கன்னா ஸோ பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு மோர் லைட் கண்டிஷன் இருந்ததுன்னா ஸோ அந்த ஒரு ஏரியா அந்த பேக்ரவுண்டு அந்த பிளரான பேக்ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட்டிஷாக இருக்கும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நைட் மோட் இருக்குது. ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து நைட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பேக் கேமராக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும், ஃப்ரண்ட் கேமராக்கு வந்து ஒர்க் ஆகாது. பட் அந்த நைட் மோட் வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் டே லைட்டில் எடுத்திங்கன்னா இன்னும் ஃபோட்டோ வந்து பெட்டர் குவாலிட்டியில் வரும். ஸோ அதோட டிஃப்ரென்ஸும் வந்து நான் வந்து கேமராக்கு தனியாக ஆக்சுவலாக வீடியோ போடுறேன். ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செல்ஃபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்ஃபியில் HDR மோட் இருக்குது. அண்ட் அதே மாதிரி
பார்த்தீங்கன்னா ஸோ போர்ட்ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த HDR மோட் அது கிடையாது. அண்ட் அதே மாதிரி ரியர் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ரியர் சைட்லேயும் அதே மாதிரி தான். போர்ட்ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HDR மோடு கிடையாது. ஃபோட்டோ மோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HDR மோட் இருக்குது. ஸோ இப்போ இதோட கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடில் ரூமில் எடுத்த கேமரா சாம்பிள். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போர்ட்ரேட்டில் எடுத்தது. அண்ட் அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போர்ட்ரேட்டில் எடுத்த ஃபோட்டோ. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்த ஃபோட்டோ. ஸோ கொஞ்சம் நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் நல்லா வந்து தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடில் எடுத்த ஃபோட்டோ தான். ஸோ ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே கொஞ்சம் நல்லா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோ வந்து பாருங்கள். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து நார்மல் ஃபோட்டோ மோடில் எடுத்தது இது எல்லாமே. ஸோ பிக்சர் குவாலிட்டி வந்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ரொம்ப ஜூம் ஸோ நல்ல லைட்டிங்கில் எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப ஜூம் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பிரேக் ஆகாது பிக்சல்ஸ்லாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது போர்ட்ரேட் மோடில் எடுத்தது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் நல்லாவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் ரூமில் எடுத்த ஃபோட்டோ தான் இதுவும். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோ அண்டு ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபியில் எடுத்தது. நான் ஆல்ரெடி செல்ஃபி பற்றி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு லைட் கண்டிஷன் அதிகமாக இருந்ததுன்னா ஸோ உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிடும் அந்த மாதிரி. ஸோ இது வந்து செல்ஃபியில் வந்து போர்ட்ரேட் மோடில் எடுத்தது. அண்ட் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா அதே செல்ஃபி தான், போர்ட்ரேட் மோட் தான். பட் இந்த வாட்டி வந்து அந்த ஒரு பேக்ரவுண்ட் லைட்டிங் வந்து இல்லாமல் எடுத்திங்கன்னா ஸோ ரொம்ப லைட் வந்து சென்சாரில் படாத மாதிரி எடுத்திங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஃபோட்டோ கிளாரிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல லைட்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதோட நம்மளோட ரியல் நேச்சுரல் லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் நார்மலாக வந்து செல்ஃபி வந்து நீங்கள் எடுக்கும்போது ஸோ உங்களுக்கு அந்த ஒரு பியூட்டிஃபை வந்து எனபிளில் இருக்கும். ஸோ கேமராவில் உள்ள போனீங்கன்னா ஸோ செல்ஃபியில் நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்துல இந்த பியூட்டிஃபை வந்து பார்த்தீங்கன்னா எனபிளில் இருக்கும். ஸோ இந்த ஒரு லெவலில் இருக்கும். அதை டிசபிள் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரியர் சைட் கேமராவில் எடுத்தது. ஸோ ரியர் சைட் கேமராவில் ஸோ நார்மல் ஃபோட்டோ மோடில் HDR மோடில் எடுத்தது. ஸோ HDR மோடில் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த பில்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக வந்து தெரியும் பாருங்கள். ஸோ அந்த ஒரு எட்ஜஸ்லாம். பட் இதே ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் HDRல எடுத்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பில்டிங்கோட எட்ஜஸ் ஃபுல்லாக தெரியாது. அந்த ஒரு ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தெரியாது. அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் எடுத்த ஃபோட்டோ தான். ஸோ ரியர் கேமராவில் எடுத்த ஃபோட்டோ. ஸோ இதுவும் வந்து நல்லா கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து ஃபோட்டோ மோடில் அவுட் சைடில் எடுத்த ஃபோட்டோ. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஷார்ப்னஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபோட்டோட எட்ஜிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஷார்ப் கட்டிங் இருக்குது. அண்ட் பேக்ரவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பிளர் பண்ணுது. ஸோ சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதோட கேமரா சாம்பிள்ஸ்லாம் நான் வந்து ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன்னா பாருங்கள். அண்ட் இதோட கேமரா ரிவ்யூ வந்து தனியாக வந்து போஸ்ட் பண்ணுறேன்.
ஸோ ஓவராலாக இந்த ரெட்மி 10A ஸ்மார்ட் ஃபோன் ஸோ பில்ட் குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் நல்லாவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லைட்டிங் கண்டிஷனில் சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக செல்ஃபியில் போர்ட்ரேட் மோட் நல்லாவே வந்து இருக்குது. ஸோ அதோட கேமரா சாம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி வந்து ஃபோன் வந்து உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு அண்டு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்குது. ஸோ லைட் இன் வெயிட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக ஒரு 8500க்கு ஸோ கொஞ்சம் ஒரு ஒர்த்தபிளான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் வந்து இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து இது கொஞ்சம் வந்து ஒரு ப்ராசரில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அடிஷ்னல் ஒரு G35க்கு மேலே ஒரு ப்ராசர் கொண்டு வந்தாங்க அண்ட் 4GB ரேம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். பட் கேமரா நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ரெட்மி 10A ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இதோட ஓவர் வியூ கேமரா சாம்பிள்ஸ் அதெல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.